இந்த சிதிலமடைந்த பாதை பகலில் பயணிக்க ஏற்றது, இரவில் பயணிக்க ஏற்றதில்லை. ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால், வெளியே சென்றுவிட்டு வருபவர்கள் சரியாக இரவு நேரத்தில் இந்த பாதையை வந்தடைய நேர்வதுதான் விதி என்பது. இரவு நேரத்தில் இந்த பாதையில் தங்குபவர்களும் சரி, பயணிப்பவர்களும் சரி, ஏராளமான மனபிராந்திக்கு உள்ளாகி விடுவார்கள். வினோதமான உருவங்கள் தங்களை தாக்குவதாகவும் துரத்துவதாகவும் உணர்வார்கள். விடியும் பொழுது அவர்கள் பாதையை விட்டு விலகி காட்டிற்குள் காணாமல் போய் விடுவார்கள். அவர்கள் விடியும் நேரத்தில் சுயநினைவை இழந்தவர்களாக காட்டில் திரிந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை தேடி கண்டுபிடிப்பது வெகு கஷ்டம். அதனாலேயே அந்த பாதையில் யாரும் பயணம் செய்வதில்லை. நீ சொல்வதை கேட்கவே வினோதமாக இருக்கிறது. நானும் இது போன்ற பகுதி ஒன்றை பார்த்திருக்கிறேன். மதிமைக்கு வனம் என்று அழைப்பார்கள் அதை. என்ன நண்பர்களை, முழு கதையை கேட்கணுமா? ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய பருவத்தை போர்சை அந்த கதைக்கான லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸ் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். அதை கிளிக் பண்ணி முழு கதையை கேளுங்க. மறக்காம என்னுடைய சேனலை